அழகி யார் இந்த கல்லை எடுத்தாரு எங்க உங்க கொட்டையை காமிங்க நான் அடிக்கிறேன். யார் அடிச்சது? நீங்க தானே? எவன் ஒருத்தவன் நான் இல்லைங்கிறானா அவன் தான் அடிச்சிருப்பேன். எதில் விட சொல்ற? ஒரே அடி 3 கொட்டையில உனக்கு 1/2 கொட்டை தான் இருக்கும். ஜாக்கிரதை சரியா? நீ கல்லை எடுத்து அடிச்சாலும் சரி எதை சுலகம் காமிச்சனா செத்துருவ அதோட அமைந்து கொண்டு இருக்கும். ஆமா எம் நெடுங்குளம் கிராமத்தரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் ஆர்வீர் அண்ணன் சந்திரன் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குளிக்கவே இல்லை பப்புனுக்காரன் வந்தோடனே ஊர் பூரா சாமி அழைச்சி விட்டுட்டேன். சாமி பாட்டு பண்ணா சாமி வருமா? அப்படியா? வெளியில வரட்டும். உள்ள பெண்மணிகள்லாம் சாமி அவன் அழைச்சிட்டேன். சரி இன்னைக்கு என்னைய சந்திக்கிறான்ல அவன் பாப்பா நான் கிளப்புறேன். எங்க? சரி இருக்கட்டும். மூன்றாவது ஆண்டவனுக்காரங்களுக்கு, நான்காவது தாளக்காருக்கு. வள வள கொலை கொலை எனக்கு ரத்தம் பிடிக்காது. அதெல்லாம் வேணாமா? போட்டா 4 போடா தான் நறுத்த சாப்பிட போய்கிட்டு இருக்கணும். உங்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும், எனக்கும் ஓய்வு கொடுக்கணும். ஆள் எப்படி வர வர பப்புனுக்காரன் சொல்றான் பாருங்க. என்ன இவங்க பெரிய மன்மத குஞ்சு என்னைய சொல்ற அக்மாசுக்கு லூசு முண்டேங்கிறேன். யானை சிவப்பாமணி சூப்பர் பிள்ளை. ஆமா வாலியம் ஏத்துங்கண்ணே. சுச்சிய நான் கூட சொன்னேன். சுச்சி தெரியாம தடவிக்கிட்டு கிடக்குற. இது லூசா இருக்குமா? எல்லாமே லூசா தான் இருக்கு. என்ன பண்றது? நீ வந்தவனே லூசா போச்சு. லூசா தானே போச்சு. போடுங்க சிரிச்சுக்க பேச்சுங்க. நகைச்சுவை நாயகர் நாடக உலகத்தில் சகலகலா வல்லவன் என்று தோன்றக்கூடிய சோளங்கூர்ணி தொங்குராஜ். தங்கராஜ்மா அவன் என்னைய மட்டும் அக்குமாருக்கு லூசு முட்டாங்க வாயில நான் வாழைப்பழமா வச்சிருந்தேன். தொங்குராஜ் என்ன பண்ண நல்ல மனுஷன் அந்த புள்ள நல்ல புள்ளடான்னு சொல்லி இருக்காங்க. பொம்பளைய பத்தி புரணி பேசும்போது பொச்சு காப்பு பையன் புரணி பேசுறானு இவனை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துனா என்னன்னு கேக்குறேன். என்ன நல்ல மனுஷன் சொன்னாரு. ஆபரேட் பண்றாரு ஒரு அண்ணன். அவர் வந்து தங்கராஜுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. என்னப்பா சப்போர்ட் பண்ண நீ? இல்ல எப்படி சாமான் சட்டெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? அந்தம்மா முனிவர் பூரா இதுக்குள்ள தான் அடக்கம். ஆமாமா. ராத்தால எத்தனை ராஜா வந்தாலும் சரி இவன் என்ன பெரிய மம்மா கொடுக்கு சம்பட்டி சமூக ராஜா. என் சிங்கம் கேரளாவில் இப்ப முடியாம கிடந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். கடுகு சந்தர் ராக்கெட் ராஜா, ஓக்கூர் முத்துராஜா, கொல்லங்குடி தண்டு ராஜா. ஒக்கூரா அது எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? ஆமா ஒக்கூர் முத்துராஜா இப்ப வந்திருக்காரு என் சோளங்கூர்ணி தொங்க ராசா. ஆனா கையை மட்டும் அங்கே போது என்ன உனக்கு? ஏன் உங்களுக்கு எல்லாம் போகும்போது நீங்க மட்டும் கை முட்டி அடிக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். அத்தாடி எல்லாருக்குமே தெரியும். ஊர் உலகமே கேள்விப்பட்டிருப்பீல. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற பெண்ணினா நாங்க. சரியா? அப்படியா? அவன் ஊர்ல சாமி அழைச்சான்ல அவன் நல்ல மனுஷன். என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டானா பக்கா மக்கா ஏன் கப்பு உனக்கு தாயா? உங்க கப்பு எனக்கு வேணாமா? அப்ப தம்பி தோத்து போயிடுறான், எனக்கு அது வேணாம்டா. நீ தோத்துட்டியனா? சரி
அந்த ப்ராப்பர்ட்டியை என் பேர்ல எழுதி வைக்கணும். வேணாம் வேணாம் வேணாம். உனக்கு வப்பாட்டி ஓகேவா? யாரு? நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி பாடி ஜெயிக்கணும். பாடுறேன். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கிடாத்திருக்கை முருகன் அவர்களே உங்களுக்கு நான் வந்து வப்பாட்டி. அப்ப நான் கண்டிப்பா வேணாம். பொண்டாட்டி எல்லாம் வேண்டாம். நான் இப்ப அவன் சொன்னால ஒரு விஷயம். எப்படி? வப்பாட்டிக்கு தான் மவுஸ் அதிகம்னு. வப்பாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் இரண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே பொம்பளை தானே. ஆமா. சரி. செத்ததுக்கு அப்புறம் சரி எதுல கொண்டே போட்டு புதைப்பாங்க? சுடுகாட்டுல தானே புதைப்பாங்க. வேற எங்க புதைப்பாங்க? அதத்தான் கேக்குறேன் நான். சுடுகாட்டுல தானே புதைப்பாங்க. அப்ப அந்த குழிக்குள்ள விழுகணும்னு அவனுக்கு ஆசை. ஓகேவா? குளிக்கல. ஆமா. எங்க பாப்போம். சுடுகாட்டு குளிக்கல. இந்த குளிக்கல வந்துராத. இந்த புதகுழி வேணாம். கவுச்சி வச்சு போயிடுங்க. நான் என்னம்மா நாடகத்துக்கு வர்றதுக்கு இந்த இருந்து ஒட்டு மசிரம் புது மண்டபத்தில் வாங்கி இதை முடிச்சு போட்டு உண்மையான மசிரம் எதுதான் இருக்கு உள்ள ஒரு பேண்டை போட்டு இதுக்கு மேலே ஒரு பாவாடையை கட்டி இந்த ஒட்டு துணியை போட்டு இந்த ஊர் ஆளுகள்கிட்ட காலை தூக்கி காமிச்சு இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை காசு அவன் சொன்னது மாதிரி ஒரு சித்தாள் வேலைக்கு போயிடலாம். ஒரு குரூப்பு நல்லா தூங்கி எந்திரிச்சு வரேன். சரி. அதுக்கு 2-3 பசங்க பேசுறாங்க. எப்படி? அக்கா டான்ஸுக்காரர் சரியான தண்ணி போட்டுருப்பா போலடா. தள்ளாடிக்கிட்டே போறா பாரு. அண்டாயில என்னை பார்த்தா அப்படியா தெரியும். அப்படிலாம் பேசக்கூடாது. தாய் நாடு தாய் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளைய பத்தி ஆம்பளை புரணி பேசுறதை இதோட நிப்பாட்டிக்கங்க. எவன் புரணி பேசுறானோ அவனுக்கு இந்த சாமி முன்னிலையில சொல்ற அவனுக்கு ஐட்டமே கிளம்பக்கூடாது. இப்படிலாம் வாழக்கூடாதாமா? துடியான சாமினாலதான் சொல்றேன் பொம்பளைய பத்தி புரணி பேசக்கூடாதுன்னு. உங்களுக்கு இருக்குதா இல்லையோ? சரி. பப்புனுக்காரனுக்கு சுத்தமாவே இருக்க கூடாது. அப்ப உனக்கு அவன் தானமா புருஷன்? யாரு? 45 புருஷன் இருக்காங்க. 45வது அவன் முடிக்கிட்டு வாசி நல்லா நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 2 கிளுகிழப்ப உங்களுக்கு தான். அது ஓட்ட கிளியில வேணானே விடிகிற வரை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். ஓகேவா? அது காத்து போச்சு. கடலை கொள்ள ஓரத்தில் 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 அந்த காரப்புறா காடப்புறா கலஞ்சுடனே அந்த காடப்புறா கலஞ்சுடனே கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு எனக்கு கலங்குதோடி என் மனசு என் மனசு என் மனசு சோழ கொல்ல ஓரத்துல சோழ கொல்ல ஓரத்துல எவ்வளடுங்கோல சோழ கொல்ல ஓரத்துல சோழ கொல்ல ஓரத்திலே அந்த ஜோடி புறா அந்த ஜோடி புறா அந்த ஜோடி புறா ஓடி போக ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு எனக்கு சோறுதடி என் மனசு என் மனசு என் மனசு அண்ணா அவனா அந்த பொண்ண பறந்தா ஆனா அவனா இந்த மகன் மீறா ஏனா ஏகலை முச்ச பல பலரா ஏனா இது முச்ச பல பலரா ஆனா அவனா அந்த பொண்ண பறந்தா ஏனா ஏகலை முச்ச பல பலரா
இன்னைக்கு கூட ஒருத்தர் போன் அடிச்சு என்ன பேசுனாமா உண்மையை சொல்கிறேன். சரி அதை காலைல சொல்கிறேன். காலைல சொல்கிறது பாடக்கூடாதுன்னா நம்ம பாடக்கூடாது. ஆமாம், நம்ம பாடக்கூடாதுன்னா அவங்க சட்டம் போடுறாங்கல்ல. அப்போ ஒருத்தவன் பாடி வெளியில விட்டுருக்கானே அவன் அவங்க எதாவது பண்ணாங்களா? அது சொல்லணும் அண்ணனும்ல. ஆமாம், அதை பண்ணுவாங்க. அடுத்தவங்களை நம்ம குறை பேசக்கூடாது. ஒருத்தவன் தப்பு செய்யறானா அவனை முதல்ல தண்டனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பேசணும். உண்மைதானே? அது உண்மைதான். நாடகக்காரவங்க பாடுறாங்கன்னு மற்றவங்களுக்கு ரோசம் வருது இல்ல? அப்ப பாடி அந்த பாட்டை வெளிப்படுத்துறான அவனை என்ன பண்றது? அங்கே கேட்க சொல்லுங்க, இங்க பேசக்கூடாது. ஓகேவா? நோண்டாத. இந்த பாட்டை நம்ம தவறான எண்ணத்துல பாட கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு பில்டிங்கை ஏத்துறதுக்காண்டி அந்த கொத்தனாருங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆமா, சரிங்களா? அதனால என்னைக்குமே நம்ம மனப்பான்மையா மனிதாபிமானத்தோட நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல எல்லாம் பாட்டுகள்லாம் எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, நான் நிப்பாட்டுறேன். எனக்கு யாரும் சட்டம் சவடலாம் கேட்கவும் மாட்டேன் முதல்ல. ஓகேவா? பிடிங்க. எதுல விட்டேன்? வாயில. என்னம்மா இப்பதானே தூக்கி வச்சு பேசினேன். என்ன வாயில நீ வாயில விட்ட அப்புறம் பாய? சரி சரி, வாயிலே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் வந்ததுல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு? என்னண்ணே என்னவா அப்ப தூங்கப்படாது, என்ன தூங்குறாரு? ஊர்ல எவ்வளவு ஒரு அமர்க்கலமா திருவிழா வச்சு ஜேன்னு கூட்டம் உட்காந்துருக்கு, இவர் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன எழுப்பி விடுங்க முதல்ல. அப்படி தூங்குனாக்க விளங்குமா? முதல்ல எழுப்பி விடுங்க ஐயா முதல்ல. அப்புறம் போய் டீ கடையில் உட்காந்துருக்க வந்த பப்பனுக்கு இது சரியில்லையாமே, வந்த டானிஸுக்கு அதை ஆடலையாமே. உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வைக்கல, ஒரே இழுப்புத்தேன். நீ இப்ப எந்திரிக்கிறியா? இப்ப உன் வெதர் வீங்கணுமா? ஏமா பாத்துட்டு படுத்துக்கிறது? படுத்துக்கிட்டு பார்த்தா வேற மாதிரி தெரியும். அதுக்குதான் தாளம் இந்த இதுல படுத்திருக்கேன் மனுஷன். என்ன தெரியும்? உட்காந்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியும், படுத்துக்கிட்டு பார்த்தோம்னா உறுப்பு எல்லாமே தெரியும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால நான் எப்படி பாடுறேனோ. கொத்தனாரா? ஏன் இந்த கொத்தனாருக்கு ரோசம் வர வேண்டியதானே? அதெல்லாம் எல்லாருக்கும் கொத்தனார் படுத்து கிடக்குறாரு, எந்திரிச்சு கேட்க சொல்லுங்க. கேட்பாங்கம்மா. கேள்வி பொம்பளைகள்கிட்ட எந்த ஆம்பளை கேட்கிறானோ மக்கா மக்கா அவனுக்கு ஆயுசு முடியுதுன்னு அர்த்தம். சரியா? என் வயலுக்கு பயந்துக்கிட்டு என் புருஷனே வீட்டு பக்கத்து வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. நான் சரியான லொப்ப முண்டை. எவனும் என்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது. அப்புறம் ட்ரவுசர் கிழிஞ்சுட்டேன் உடனே உன் சட்டியை பாத்துக்க முதல்ல. அதனால நான் என்ன பாட்டு பண்ணாலும் நீங்க பாடுறீங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த பொன்னுமணி அவர்கள். இன்னைக்குமே நல்ல பையன், ஜூட்டா இருக்கா பாத்தீங்களா? இந்த ஜூட்டு விடிகிற 6 மணி வரை என் தம்பிக்கிட்ட இருக்கும்ல. ஆமா, வந்திருக்காளு கையடி காரமே காம. ஏமா உன்னை வச்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் செய்யணும். நாங்க நீ இருக்கலமா? வாங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். நான் கையடி காரமே, நீ நாக்கடி நாகராஜ். அப்புறம் உனக்கு எல்லாமே பிடிக்குமோ? அதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? ஆமா, நான் சொல்ற ஜதியை மட்டும் நீங்க வாசி, வேற எதுவும் பண்ணிவிடாம. நல்லா சொல்ல போறியா? நம்ம யாருக்கும் சதி பண்ணல, நம்மளுக்கு தான் குடும்பத்தை குண்டிய தூக்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கத்தா முரட்டு லூசு முண்டையிட்ட வந்து நான் மாட்டிருக்கேன். உன்னை கூட்டி வந்ததுக்கு நாங்க தான் கடை பண்ணணும். என்ன சொல்றாங்க? லூசு முண்டை லூசு முண்டை. நான் தானே இருக்கேன். பிச்சுன்னு வராம ஐனே இருமா. பேர் என்ன? செல்விய? என் பேர் ராதா செல்வி தான். ஆமா ஆமா. ஒற்றுமையை பத்தியா? சரி சரி. உனக்கு கிளுகள் இப்போ உனக்குத்தான். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கத்தா தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கத்தா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தரிகிட 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 தை 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 புளு 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 கிளு 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 கை முட்டி கை முட்டி கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் தொங்குறதா 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 தொங்குற புளு 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 ஒன்ன போட்டு புளுக்கு வாசியாதம்பி மறந்துட்டேன், மறுபடியும் சொல்லுமா. அக்கா அக்கா வாமா, நீங்க சொன்னத லைட்டா ஒரு இடம் விட்டுட்டேன். அண்ணன் விசிறிங்க வந்தனால ஒண்ணும் கேட்க தெரியல, மறுபடியும் சொல்லுமா. ஓயாம சொல்றதுக்கு நான் பாயாசமா குடிச்சிட்டு வந்திருக்கேன். வேணுமா? நம்மட்ட பாயாசம் குடிக்கிறீங்களா? ஐயோ சே, உங்க விடுங்க. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா நலந்தானா
எல்லாத்துக்கும் சோதனை பண்ணல. ஆல்ரவுண்டு மாஸ்டர், சரி, ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்டு வித்வான், என் பழைய கை. பழையனா 20 வருஷம் இருக்குமா? கையை நான் தொழில் விஷயத்தில் அது உனக்கு எத்தனை இடத்துல பழைய இருக்கு? தப்பாவே எடை போடு. 100 நாள் வேலை 100 நாள் வேலைக்கு பெண்களுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுக்குறியே, ஒரு நாள் எனக்கு போட்டு கொடுத்துருக்கியா? உனக்கு அட்டையே வேணாம், உனக்கு மொத்தமாவே கொடுத்துறேன். பேசாம மொத்தமாக கொடுக்குறேங்கிற ஒரு ஜாமான கொடுக்க. அதனால பாடிடுவோமா? உங்களை செக் பண்ணலாமா? என்ன பண்ண போற? உங்க சாமா எனக்கு எத்தனை பேர் சாமானத்தை வாங்கி என்ன செய்ய போற? கொஞ்ச நாள் சிரி ஏன் வப்பாட்டியை பெரிய கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குறேன். அந்த வப்பாட்டி நீ தானே? அந்த பாவடி அவுக்கவா? சூப்பர் சூப்பர் ஜாமா வச்சு. அதனால தான் இன்னமும் நீங்க கிங்காவே இருக்கிறீங்க. திருமாஞ்சொல்லையில் நல்லா இருக்காங்களா? ஹலோ 1 2 3 டெஸ்டிங். ஹலோ. கண்களை தூது விட்டேன் தலைவா தலைவா, என் பெண்மையை உன்னிடத்தில் தரவா தரவா. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலி சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவோ பிரியமானவனே, ஓ பிரியமானவனே, ஓ மறக்குமா செழுமலரை காற்று மறக்குமா? அழைகளே இடம் நெஞ்ச வாழ்ந்து கிடக்குமா? மருவும் தோகை பிரியுமா? பருவழியிலே பாவமா? மதுவில் நீண்ட கழக்கமா? மடிகள் ஏந்த தயக்கமா? மயக்கமா மயக்கமா மயக்கமா? சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே, உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ? இந்த உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ? நீங்க டப்பாவில் அடிக்கணும். அடிப்பீங்களா? கொடு டப்பாவே. என் டப்பாவே சூம்பி சுருஞ்சு போய் கிடக்கு. நானே அதை டிங்கரிங் பண்ணி வர்றதுக்கு பல நாள் ஆகும். மறுபடியும் விட்டதுலேயே இருக்கியம்மா நீ. என்ன விடுறதுன்னு தெரியல. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மரணாப்பு சுந்தரி ஒருத்தி